ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டப்பர் தமிழா. இந்த வீடியோல சூப்பரான 5 ஜாம்பி மூவிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த 5 படமே ரொம்ப வைலண்டான ஹாரரபிள் மூவி. பெண்கள் இந்த 5 படத்தையும் பார்க்கலாமா வேணாமன்றத இந்த வீடியோ பார்த்து நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இந்த 5 படங்களுமே தமிழ் டப்ல அவைலபிளா இருக்குது. இந்த 5 படத்தையும் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் நம்ம யூடியூப் சேனல்ல இதே போல ஒரு வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். மூவியை நீங்க டவுன்லோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல டப்பர் தமிழான்னு சர்ச் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்ல வரும். அதுல இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோ எல்லாம் பாருங்க. உங்களுக்கு எந்த படம் பிடிக்குதோ அந்த படத்துக்கான லிங்க் அந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மூவி டான் ஆஃப் த டெத். இந்த படம் 2004 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஹீரோயின் தான் ஃபேமிலியோட தூங்கிக்கிட்டு இருக்கிற சமயத்துல ஜாம்பிஸ் அவங்களுடைய ஃபேமிலியை அட்டாக் பண்ணுது. இதுல இருந்து ஹீரோயின் மட்டும் எப்படியே தப்பிச்சு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினும் அவங்கள மாதிரி தப்பிச்சு வந்த இன்னும் ஒரு சில பேர் ஒன்று சேர்ந்து ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணி ஒரு சேஃப்டியான இடத்துக்கு போயிடுறாங்க. எல்லாருமே தப்பிச்சிட்டோம்னு நினைக்கும் போது அந்த சிட்டில உள்ள மொத்த ஜாம்பிஸும் அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து அவங்கள ரவுண்ட் அப் பண்ணிடுதுங்க. இதுல இருந்து ஹீரோயினும் மத்தவங்களும் எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதை. செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி. ஸோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. நம்பர் 2 ஜாம்பி நைட். இந்த படம் 2013 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துடைய ஸ்டோரி என்னன்னா, ஒரு வைரஸ் அட்டாக்கால எல்லாருமே ஜாம்பியா மாதிரி எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுல இருந்து ஒரு ஃபேமிலி எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றதான் படத்தோடைய ஒன்லைனர். இது எல்லாமே ஒரு நாள் நைட்ல நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. விடிகிற வரைக்கும் யார் உயிரோட இருக்காங்களோ அவங்க ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிச்ச மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்சிருப்பாங்க. ஸோ இன்னும் இந்த படத்துல நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இப்பவே பாருங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி. ஸோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. நம்பர் 3 டாக் ஹவுஸ். இந்த படம் 2009 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துடைய ஸ்டோரி என்னன்னா, ஹீரோவுக்கும் அவருடைய ஒய்ஃப்க்கும் நடுவில் நடக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல 2 பேருமே பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஹீரோவை அவுட்டிங் கூட்டிட்டு போறாங்க. அப்போ ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணும்போது அந்த வீட்டை சுத்தி நிறைய ஜாம்பிஸ் அவங்கள ரவுண்ட் அப் பண்ணிடுதுங்க. அந்த இடத்துல இருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்ல அந்த ஜாம்பிஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்ட்டு தான் படத்துடைய மீதி கதை. இது ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் காமெடி மூவி. உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்க்கட்டா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. ஸோ பார்க்காதவங்களும் கண்டிப்பா இந்த படத்தை ஒரு தடவை பார்த்துருங்க. நம்பர் 4 லேண்ட் ஆஃப் த டெத். இந்த படம் 2005 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துடைய ஸ்டோரி என்னன்னா, ஒரு சிட்டில ஜாம்பிஸ் ஒரு பக்கமும் நார்மலா இருக்கிற பீப்புள்ஸ் இன்னொரு பக்கமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஜாம்பிஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்து நார்மல் பீப்புள்ஸ் இருக்கிற இடத்த ஆக்கிரமிச்சு அங்க வாழலாம்னு படையெடுத்து வருதுங்க. இந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் ஒரு டீம் எப்படி தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்றதான் படத்துடைய மீதி கதை. இந்த படமும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். இந்த படத்துல வைலன்ட் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ பெண்கள் இந்த படத்தை கண்டிப்பா பார்க்க வேணாம். நம்ம லாஸ்டா பார்க்க போற மூவி ரேக். இந்த படத்துடைய ஸ்டோரி என்னன்னா, ஹீரோயின் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பிளாட்ல இருந்த ஒரு லேடி பயங்கரமா கத்துறாங்க. அவங்களை காப்பாத்துறதுக்கு ஃபயர் ஸ்டேஷன்ல இருந்து ஆட்கள்லாம் போறாங்க. அதை நியூஸை கேப்சர் பண்றதுக்கு ஹீரோயினும் அவங்க கூட இருக்கிற கேமராமேன் 2 பேருமே போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த பிளாட்ல ஒரு வைரஸ் அட்டாக்ல எல்லாரும் ஜாம்பியா மாறிட்டு இருக்கிறது ஹீரோயினுக்கு தெரிய வருது. அந்த பிளாட்ல இருந்து ஹீரோயின் எப்படி தப்பிச்சு வராங்க அப்படின்னு தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இது ரொம்ப ரொம்ப ஹாரரபிளான ஒரு மூவி. இந்த படம் தமிழ் டப்ல கிடையாது. நீங்க பார்க்கணும்னு நினைச்சா சப்டைட்டில் ஆட் பண்ணி பாருங்க. இருந்தாலும் இந்த படத்தை பார்க்கறதுக்கு லாங்குவேஜ் தேவைப்படாது. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த 5 படத்துல உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இனிமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷன்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருக்கீங்களான்றத ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. See you for another video and thank you for watching.